குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. நீட் வினாத்தாள் கசிந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் போராட்ட களத்தில் குதித்துள்ளன. இந்த விவகாரம் குறித்து பேச்சு நடத்த அரசு தயார் என கூறியும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பார்லிமெண்டை முடக்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்கள் யாரும் தப்ப முடியாது. இதுகுறித்து ஃபாஸ்ட் டிராக் கோர்ட் எனப்படும் விரைவு நீதிமன்றம் விசாரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். மாணவர் நலனில் அரசு அக்கறை கொண்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் தப்ப முடியாது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. மாணவர் நலன் கருதி அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் எவரின் செயலையும் பொறுத்துக் கொள்ள முடியாது என பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து 4வது நாளாக முடங்கியது பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி துவங்கியது. கூட்டத்தின் முதல் நாளிலிருந்தே நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் முதல் 3 நாட்களும் லோக்சபா, ராஜ்யசபாவில் எவ்வித நடவடிக்கையுமின்றி நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் தேர்வு வினாத்தாள் விவகாரம் குறித்து விரைவு கோர்ட் விசாரித்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் என பிரதமர் மோடி இன்று காலை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார். இன்று காலை பார்லிமெண்ட் கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் வழக்கம் போல் அமளியில் ஈடுபட்டனர். லோக்சபா, ராஜ்யசபா இரண்டிலும் இதுகுறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறினார். எனினும் இரு சபைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்களின் அமளி தொடர்ந்ததால் இரு சபைகளும் முதலில் பகல் 12 மணி வரையும் பின் மதியம் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. ரிலீஸ் ஆனது ஜனநாயகன். தியேட்டரில் விஜய் ரசிகர்கள் திருவிழா கொண்டாட்டம். முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை இந்த ஆண்டு ஜனவரியில் வெளியிட திட்டமிட்டிருந்தனர். ஆனால் சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க மறுத்ததால் படத்தை வெளியிட முடியவில்லை. எல்லா பிரச்சினைகளும் முடிந்து இன்று தமிழகத்தில் 1000 திரைகளிலும், இந்தியா முழுக்க 3000 திரைகளிலும், உலகம் முழுக்க 5000க்கும் அதிகமான திரைகளிலும் ஜனநாயகன் படம் வெளியானது. பதவியில் இருக்கும் ஒரு முதல்வர் நாயகனாக நடித்த திரைப்படத்தை தமிழக மக்கள் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தனர். தற்போது 50 ஆண்டுகளான நிலையில் மீண்டும் அந்த வாய்ப்பு மக்களுக்கு கிடைத்துள்ளது. ஜனநாயகன் ரிலீஸை தாவேக நிர்வாகிகளும் விஜய் ரசிகர்களும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அனைத்து ஊர்களிலும் கட்டவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்து ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். ரசிகர்களுடன் இணைந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்களும் படத்தை ரசித்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் அனைத்து தியேட்டர்களிலும் ஜனநாயகன் ரிலீஸ் திருவிழா போல கொண்டாடப்பட்டு வருவதாக தியேட்டர் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். முறைகேடு வழக்கில் வேலுமணி கோப்புகளை நிலுவையில் வைத்தது ஏன்? சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக SP வேலுமணி பதவி வகித்தார். சென்னை, கோவை மாநகராட்சிகளில் சாலை பணிகள் மேற்கொள்ள உறவினர்கள், நெருக்கமானவர்களுக்கு டெண்டர் வழங்கியதில் 98.25 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக திமுக தரப்பில் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் அளிக்கப்பட்டது. பின் வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்படி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிராக அறப்போர் இயக்கம் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி N. ஆனந்த் வெங்கடேஷ் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கறிஞர் அருண் அன்புமணி ஆஜராகி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது. அதில் சில விளக்கங்களை கேட்டதை அடுத்து இது சம்பந்தமாக பிப்ரவரி 27ஆம் தேதி விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்றார். இதையடுத்து நீதிபதி கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் இந்த விவகாரம் பொதுத்துறை செயலரிடம் நிலுவையில் உள்ளது. அது குறித்து பொதுத்துறை தரப்பில் எந்த விளக்கமும் இல்லை.
கடந்த 5 மாதங்களாக பொதுத்துறை செயலர் இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக பொதுத்துறை செயலராக பதவி வகித்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரீட்டா ஹரிஷ் தாக்கர் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டார். இதையடுத்து கோப்புகளை கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என்பது குறித்து தற்போதுள்ள பொதுத்துறை செயலரும் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என தெரிவித்த நீதிபதி விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். முன்னதாக இந்த விவகாரத்தில் சட்டசபை தேர்தல், ஆட்சி மாற்றம் போன்ற காரணங்களை ஏற்க முடியாது. முன்னாள் அமைச்சருக்கு எதிரான இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க அனைவரும் முயற்சிப்பது துரதிர்ஷ்டவசமானது என நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் கண்டனம் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்தும் கோப்புகள் முடங்கியுள்ளன. வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்றும் அதிருப்தி தெரிவித்தார். நகராட்சி நிர்வாகத்துறையில் தொடரும் வசூல் வேட்டை கொஞ்சம் கவனிங்க முதல்வரே. முதல்வர் விஜய் வசம் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறையில்தான் தமிழகத்தின் 25 மாநகராட்சிகளும் செயல்படுகின்றன. மாநகராட்சிகளில் உள்ள கட்டடங்கள், வீடுகள், நிலங்களுக்கு சொத்து வரி வசூலிக்கப்படுகிறது. புதிதாக வீடு, வணிக கட்டடங்கள் கட்டும் போதும் அதற்கான சொத்து வரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதன்படி சதுர அடிக்கு ஏற்றவாறு வீடு, வணிக கட்டடங்களுக்கு சொத்து வரியை மாநகராட்சி நிர்வாகம் நிர்ணயம் செய்யும். அதில்தான் கடந்த ஆட்சிகளில் கட்சி நிதி வசூல் செய்யப்பட்டது. தற்போது தாவேக ஆட்சிக்கு வந்த பின்னரும் அதே நடைமுறை தொடருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்துறை வட்டாரங்கள் கூறியதாவது: மாநகராட்சி பகுதிக்குள் வீடு கட்ட அனுமதி கோருவோரிடம் சதுர அடிக்கு 10 ரூபாய், வணிக கட்டடங்களுக்கு விண்ணப்பித்தால் சதுர அடிக்கு 20 ரூபாய் என கடந்த ஆட்சிகளில் கட்சி நிதி என்ற பெயரில் வசூல் செய்யப்பட்டது. துறை மேலிடம் ஒருவரை நியமித்து மாநகராட்சி அதிகாரிகள் வாயிலாக இந்த வசூலை செய்தது. மாவட்ட பொறுப்பு அமைச்சர், துறை அமைச்சர், துறையின் உயர் அதிகாரிகள், கவுன்சிலர்கள், மாநகராட்சி அதிகாரிகள் என பலரின் கைகளுக்கும் வசூல் பணம் சென்றது. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய மாநகராட்சிகளில்தான் இந்த வகை வசூல் அதிகமாக நடந்தது. அதேபோல் சொத்து வரியை குறைத்து மதிப்பிட பரப்பளவை குறைத்து காட்டுதல், அதிக வரி விதிக்கப்படும் வணிக கட்டடங்களை குறைந்த வரி கொண்ட குடியிருப்பு கட்டடங்களாக காட்டுதல் போன்ற விதிமீறல்களும் நடந்தன. இந்த முறைகேட்டில்தான் மதுரை மாநகராட்சி திமுக கவுன்சிலர்களும் அதிகாரிகளும் சிக்கினர். தற்போது கட்சி நிதி, லஞ்சம் போன்றவற்றுக்கு எதிராக தன் அரசு செயல்படும் என முதல்வர் விஜய் அறிவித்த நிலையில் அவரது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறையில் இன்னமும் இந்த வசூல் நடைமுறை தொடருகிறது. லஞ்சம் கொடுக்காதோர் விண்ணப்பங்களை வாரக்கணக்கில் அதிகாரிகள் நிறுத்தி வைத்துள்ளனர் என்று அந்த வட்டாரங்கள் கூறின. இந்த விவகாரத்தில் முதல்வர் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கொடூர குற்றம் செய்தோரை சிறாராக கருத முடியாது, சுப்ரீம் கோர்ட் திட்டவட்டம். பீகாரைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் கடந்த 2022 மற்றொரு சிறுவனை கழுத்தை அறுத்து படுகொலை செய்தார். இந்த வழக்கை விசாரித்த பாட்னா ஹைகோர்ட் கொடூர குற்றம் செய்ததால் சிறுவன் என்று கருதாமல் வயது வந்தவராக கருதி விசாரணை நடத்தலாம் என சிறார் நீதி வாரியத்திற்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்ட சிறுவன் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி பர்திவாலா தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. கொடுமையான முறையில் நிகழும் கொலைகள் அனைத்தும் சிறார் நீதி சட்டத்தின் கீழும் கொடூர குற்றம் என்ற பிரிவிலேயே வரும். எனவே கொடூர குற்ற செயல்களில் ஈடுபடும் சிறார்களை வயது வந்தோராக கருதி சிறார் நீதி வாரியங்கள் விசாரணை நடத்தலாம். அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்ட சிறுவனின் மனநிலை, உடல்நிலை, குற்றத்தின் தன்மை, அதனால் ஏற்படும் விளைவுகளை புரிந்து கொள்ளும் திறன், குற்றம் நடந்த சூழல் ஆகியவற்றை சிறார் நீதி வாரியங்கள் கட்டாயம் ஆய்வு செய்ய வேண்டும். உளவியலாளர்களின் அறிக்கைகளை மட்டும் இயந்திரத்தனமாக ஏற்கக்கூடாது. பிற ஆதாரங்களையும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஏறுமுகத்தில் தங்கம் விலை 2 நாளில் ரூபாய் 2240 அதிகரிப்பு. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 210 ரூபாய் உயர்ந்து 13,430 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 1,680 ரூபாய் அதிகரித்து 1,07,440 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 245 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,08,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 13,500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2,240 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை மாற்றமில்லாமல் அதே விலையில் தொடர்கிறது.